ஹே கைஸ் இது ஸ்ரீராம். ஸோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் கங்குவாவோடது. ஸோ அதில் பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவ் இருக்குது. அண்டு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆனால் சூர்யா ஆக்டிங் சூப்பர், அதில் அவர் தான் மெயின். அப்புறம் எல்லாருமே கேமியோ மாதிரி தான் வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பாஸ்ட் ப்ரெசன்ட்னு இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்டாக காட்டினாங்க. அண்ட் இன்டர்வலும் சரி, கிளைமேக்ஸ் கார்த்தி சார் பின்னி பிச்சு எதறிட்டார். ஸோ நான் ஸ்டோரிலாம் ஃபுல்லாகலாம் சொல்ல விரும்பல, ஒன்லைனாலும் சொல்லலை. அண்ட் எல்லாம் நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுக்குறாங்க. சில பேர் பாசிட்டிவாக கொடுக்குறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் படம் பாருங்கள், அதான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த கங்குவா எனக்கு அந்த என்னமோ தெரில, ஒரு அது எப்போயே வந்துச்சு பிஜிஎம். பட் எனக்கு ஒரு 3-4 நாளாக அதே தான் கங்குவேன் அப்படின்னு திருப்பி பாடிக்கிட்டே இருந்தேன் படத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ அது என்னமோ தெரில, அப்படியே மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கா அந்த விஷயம். அண்ட் நெகட்டிவ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்டோரி லைனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். சிவா சார் கொஞ்சம் திருப்பி காமிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அதை சொல்கிறாங்க, நிறைய பேர் ரொம்ப திட்டுறாங்க. அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் போய் படம் பாருங்கள். நான் எக்ஸ்பெக்டேஷன் வச்சேன், அதனால தான் கொஞ்சம் அப்படின்ச்சு பார்ட் 2க்கு லீடு கொடுத்தாங்க. அண்டு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்புறம் ஹீரோயினும் அவ்வளோவாலாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான். அண்டு அதான் சில சீன்லாம் எதுக்கு வருது, எதுக்கு வராங்க, எதுக்கு வரலன்னு தோணுது ஒன்று. இன்னொன்று சில இடத்துலலாம் செம்மையாக லாஜிக்கு மிஸ் ஆகுது. அதாவது சில சீன்லாம் கொஞ்சம் தெலுங்கு ரெஃபரன்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஸோ அது எல்லா சீனும் இல்லை, ஒரு 2 சீன் தான், மற்றபடி எதுவும் இல்லை. அண்ட் இன்ட்ரோ சீனும் நல்லா இருந்துச்சு. 2 வருஷம் கழித்து இப்படி ஒரு படம் கொடுக்குறாருன்னொன்னே சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் அடி வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். கிளைமேக்ஸ் சூப்பர், இன்டர்வல் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அதுக்கப்புறம் ஸ்பீடாக ஓடிடும். அண்டு ஃபைட் சீன்லாம் தரமாக இருந்துச்சு, விஷுவலும் சூப்பராக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். அண்டு வேறு என்ன சொல்லணும்னு தோணலை எனக்கு, இதுதான் எனக்கு மனசில் படுத்து சொல்கிறேன். அண்ட் ஓவராலாக பார்க்கணுன்னா 1 டைம் பார்க்கலாம், அது உங்கள் இஷ்டம். பார்க்காம இருக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அண்ட் அடுத்த வீட்டிலேருந்து பார்க்குறேன். ஸோ டாடா பை பை, see you. அண்ட் இன்னையிலேருந்து வீடியோ போட ஆரம்பிப்பேன், அதனால தான் இந்த ரிவ்யூலேருந்து ஆரம்பிக்கலாம், அதான் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு ஐடியா. ஸோ நாளைக்கு பார்க்கலாம். டாடா பை பை. நல்லா இருக்கு, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கும்போது நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படி பேசிட வேண்டியதான்.